பாலாஜி பிணையில் விடுவிக்கப்பட்ட அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்படும் என தகவல். தமிழகத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளில் வந்த தொழில் முதலீடுகள் குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட அன்புமணி வலியுறுத்தல். நாகை மாவட்டம் சிக்கல் நவநீதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 2,30,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்பு. தேனி மாவட்டம் ஆண்டிபட்டியில் நகைக்கடை சுவற்றில் துளையிட்டு கொள்ளை முயற்சி. தப்பி ஓடிய கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. திருப்பதி கோவிலுக்கு கலப்பட நெய் அனுப்பிய புகாரில் திண்டுக்கல் நிறுவனம் மீது 10 பிரிவுகளில் ஆந்திர காவல்துறை வழக்கு பதிவு. உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமான பேராயர் எஸ்ரா சகுனம் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அஞ்சலி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 92வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து. இந்தியா மற்றும் சீனா இடையிலான புவியியல் அரசியலில் சிக்கிக் கொள்ள விரும்பவில்லை என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க விளக்கம். ரஷ்ய நகரங்கள் மீது ஏவுகணைகளை ஏவினால் அணுகுண்டுகளை வீசுவோம் என உக்ரைனுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை. மும்பையில் ஒருவர் உயிரிழப்பு. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை.